5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாயிருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியை 1வது வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த அற்புத சம்பவத்தை குறித்து இந்த இடத்திலே பல தேவதூதுக்களை பல சந்தர்ப்பங்களிலே நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆனாலும் அருமையானவர்களே, இதற்குள் இன்னும் அடங்கி இருக்கிற மறைந்து கிடக்கின்ற முத்துக்களை இன்றைய நாளிலே நீங்கள் அறிய வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாகும். எருசலேமில் பெதஸ்தா என்ற பெயருடைய ஒரு குளத்தை பற்றி இங்கே எழுதப்பட்டுள்ளது. கொஞ்சம் கவனியுங்க. இந்தியாவில் பாருங்க, இன்றைக்கு ஒரு குடும்பம் தங்கள் வியாபாரத்துக்காக இதே பெயரிலே அவர்கள் ஒரு குளத்தை கட்டி வைத்து அது பிழைப்பை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம், உலகமே அறியும். ஆனால் அந்த குளத்தை குறித்து நாம் இங்கே பேசவில்லை. அதற்கும் கர்த்தருடைய வேதத்துக்கும் சம்பந்தமில்லை. இப்பொழுது கர்த்தருடைய வேதத்திலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை குறித்து நாங்கள் தியானிப்போம். எருசலேமிலே உள்ள இந்த பெதஸ்தா குளத்திலே பல வகை நோயாளர்கள் குணமடையும் ஒரு அற்புதங்கள் நடைபெறும் இடமாக இது அறியப்பட்டு இருக்கிறது. அருமையானவர்களே, அதாவது ஒரு தேவதூதன் வந்து அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவானாம். அந்த தண்ணீர் கலங்கிய பிற்பாடு யார் அதிலே முந்தி இறங்கி விடுகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாய் இருந்தாலும் அவர்கள் சுகமடைவார்களாம். அந்த தூதன் எப்போது வருவான் எதுவும் நமக்கு தெரியாது. அதனால் குருடர், அங்கவீனர்கள் போன்ற அநேக வியாதியஸ்தர்கள் அங்கே உள்ள மண்டபங்களிலே அவர்கள் எப்பொழுதும் தங்கி இருப்பார்கள். அந்த மண்டபங்களிலே நிறைந்திருப்பார்கள். ஏனென்றால் அந்த சம்பவம் எப்பொழுது நடக்கும் என்றது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் நம்பிக்கைகள் எல்லாம் என்ன தெரியுமா? அந்த குளம்தான். ஆகவே அந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய பாவத்தின் பலனை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தங்களுடைய பாவத்தின் பலனை தங்களுடைய சரீரத்திலே சுமந்தவர்களாக, அதை குறித்து உணர்வு அற்றவர்களாக, தேவதூதன் எப்பொழுது வருவான், எப்பொழுது தண்ணீர் கலங்கும் என்றுதான் அவர்கள் காத்து கொண்டு இருப்பார்கள். அருமையானவர்களே, இன்றும் அருமையானவர்களே, நம் கண் முன்னே இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய குருடர்கள், முடவர்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. நீங்களும் இதை அறிவீர்கள். இன்றைக்கு பாருங்கள், வல்லமை உள்ள ஊழியக்காரன் எப்போது வருவான், எங்கே வருகிறான், அவன் எப்பொழுது தங்களுக்காக ஜெபிப்பான்,
எப்பொழுது தங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுவான், எப்பொழுது என்னுடைய வியாதிக்காக அவன் ஜெபிப்பான், என்னுடைய கஷ்டங்களுக்காக அவன் ஜெபிப்பான், எப்பொழுது தலையிலே கை வைத்து அவன் ஜெபிப்பான். இப்படி எல்லாம் பாருங்க, எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இவர்கள் ஆவிக்குரிய குருடர்கள், ஆவிக்குரிய முடவர்கள். அருமையானவர்களே, இவர்கள் சபைக்கு போவார்கள், ஊழியம் செய்வார்கள், ஆனால் பாவ பலிகளை விட்டு அவர்கள் விலக மாட்டார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பாவ உணர்வோ அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு ஒரே நோக்கம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்கள் ஊழியம் செய்கிறோம், சபைக்கு ஒழுங்கா போறோம். இதுதான் அருமையானவர்களே அவர்களுடைய பரிதாப நிலை. அருமையானவர்களே கவனிங்க, யூதருடைய பண்டிகை ஒன்றிலே கலந்து கொள்ள நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் எருசலேமுக்கு போகிறார். இங்கே குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டியது என்னென்றால், யூத மக்களுக்காக, அதாவது அடிமைத்தனத்திலே இருந்து தாம் விடுதலையாகிய அந்த மக்களுக்காக பழைய ஏற்பாட்டிலே நியாய பிரமாணத்தை உண்டு பண்ணினவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இதை நாம் அறியாமல் இல்லை, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்திருக்கிறீங்க. சரி, மனுக்குலத்தை பாவ அடிமைத்தனத்திலே இருந்து விடுவிக்கும்படியாக இந்த கடைசி நாட்களிலே மனித சாயலாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தவரும் அவர்தான். அருமையானவர்களே, இதை நாம் எப்பொழுதாவது கொஞ்சம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அவர்தான், அவர் இந்த நியாய பிரமாணத்தை கொடுத்தாரே, அவர்தான் இந்த பாவ அடிமைத்தனத்திலே இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக மனித சாயலாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். அதாவது சொல்ல போனால் தம்மை தாமே தாழ்த்தினார், தம்மை தாமே தாழ்த்தி வந்தார். அந்த நியாய பிரமாணத்துக்கு பாருங்க, தன்னை தாழ்த்தி வந்து தான் அங்கே கொடுத்த அந்த நியாய பிரமாணத்துக்கே தான் கீழ்ப்படிவதை காண்கின்றோம். பார்த்தீர்களா பிரியமானவர்களே? நாம் மனிதர், இது என்னத்தை எங்களுக்கு கற்பிக்கிறது என்றால், நாம் மனிதர்கள் என்ற முறையிலே ஜீவனுள்ள தேவனை அறிந்து நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு கீழ்ப்படிதல் அவசியம். ஒருவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் பாவி என்று அவன் தன்னை தானே உணர்ந்து கொள்ள கீழ்ப்படிதல் அவசியம். அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவன் எண்ணுவதற்கு அவனுக்கு கீழ்ப்படிதல் அவசியம். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒருவன் அவரே என்னுடைய பாவ பரிகாரி என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தேவாதி தேவனே தான் கொடுத்த அந்த நியாய பிரமாணத்துக்கு இங்கே பூமியிலே மனிதனாக தன்னை தாழ்த்தி வந்து அந்த நியாய பிரமாணத்துக்கே அவர் கீழ்ப்படுகிறார் என்றால், அருமையானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சிந்தித்து பாருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு, தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தைக்கு, தேவன் நம்மை அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலையாக்கி நமக்கு கையிலே தந்திருக்கிற அந்த வார்த்தைக்கு நாம் எவ்வளவாய் கீழ்ப்படிதல் அவசியம் என்பதை சிந்தித்து பாருங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு பாருங்கள், ஞானஸ்நானம். இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது சிந்தித்து பாருங்கள், அந்த ஞானஸ்நானம் ஏதாவது ஒரு சபையால் உருவாக்கப்பட்டதா அல்லது ஒரு போதகரால் உருவாக்கப்பட்டதா?
இல்லையே. ஞான ஸ்நானம் என்பது பாருங்கள் தேவனுடைய நீதி. அந்த தேவனுடைய நீதியை இங்கே நிறைவேற்றும் அந்த வேலையை செய்யும்படி யோவானை தேவன் அனுப்பினார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானனை அனுப்பினார். இங்கே அந்த தேவாதி தேவனே மனிதனாக இந்த உலகத்துக்கு தன்னை தாழ்த்தி வந்த பொழுது எல்லா நீதியை நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லி அந்த ஞானஸ்நான சட்டத்துக்கு அவர் கீழ்ப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பின்னாகவே மனிதனாகிய நாம் எப்படி கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்க. தேவன் மனுஷனை உண்டாக்குவதற்கு இந்த பூமிக்கு தம்மை தாமே தாழ்த்தி இறங்கி வந்தார். அருமையானவர்களே, வந்துதான் மண்ணை எடுத்து அவனை உருவாக்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். பின்பு பாருங்கள், அவருடைய சந்ததியாகிய இஸ்ரவேல் பார்வோனுக்கு அடிமைப்பட்டிருந்த காலத்திலே தாங்க முடியாத வேதனைகளின் மத்தியிலே அவர்கள் தேவனை நோக்கி கதறி அழுத பொழுது அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலையாக்குவதற்காக அவர் இறங்கி வந்தார் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி பாருங்க, மனுக்குல மீட்புக்காக பாவ பரிகார பலியாக தம்மை தாமே தாழ்த்தி இந்த உலகத்துக்கு இயேசு என்ற நாமத்தினாலே இறங்கி வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்ப்பது எல்லாம் என்ன தெரியுமா? தாழ்மை. தாழ்மை, நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். இதை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். மனுஷருடைய தாழ்மையே ஜீவனுள்ள தேவனை அறிய வைக்கும். இந்த மனுக்குலத்தின் தாழ்மை ஜீவனுள்ள தேவனை அறிய வைக்கும். இன்றைக்கு பாருங்கள், மனுஷர்கள் மனுக்குலத்தை பார்க்கும் பொழுது தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களா? இல்லை. பெருமை பிடித்தவர்களாகவே அவர்கள் இருப்பதைத்தான் இன்றைய சமூகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் காணுகிறோம். பெருமையே எல்லாத்திற்கும் கேடாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனால் நியமிக்கப்படுகிற அரசாங்கத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். தேவனுடைய வேதத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். தேவனுடைய சுவிசேஷத்துக்கு எதிர்க்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களை எதிர்த்து நிற்கிறார்கள். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள்? காரணம் என்ன தெரியுமா? அவர்களின் பெருமை. பெருமை. ஆனால் கர்த்தர் இயேசுவை குறித்தோ இன்றைக்கு அவர் சொல்லும் வார்த்தையை குறித்தோ இன்றைக்கு பாருங்க யாருமே எண்ணி பார்ப்பது இல்லை. இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த பண்டிகை நாளிலே ஆண்டவர் இயேசு அங்கே சென்றிருக்கிறார். சென்று அங்கே என்ன நடைபெறுகிறது? அங்கே அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே நிற்கிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனால் கர்த்தர் இயேசுவை குறித்தோ அவர் சொல்லுவதை குறித்தோ அங்கு திரளாய் கூடியிருப்பவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. எந்த அக்கறையுமே இல்லை. ஆண்டவர் இயேசு நிற்கின்ற இடத்திலே அவர் ஒருபொழுதும் சும்மா இருந்ததில்லை. பரலோக ராஜ்யத்தை குறித்து அவருடைய பேசிக்கொண்டுதான் இருப்பார். பின் அங்கே அந்த ஜனங்களுக்கு அவரை குறித்து அவர் சொல்லுகிறதை குறித்தோ அக்கறை இல்லை. காரணம் என்ன? வாசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. அவர் உலகத்தில் இருந்தார். அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. உலகமோ அவரை அறியவில்லை. பார்த்தீர்களா? அந்த சிருஷ்டி கர்த்தர் இந்த உலகத்தில் தான் இருக்கிறார். ஆனால் அவரை இந்த உலகம் அறியவில்லை. இன்றும் அப்படித்தான் அருமையானவர்களே. சமய சடங்குகள், ஆசாரங்கள் போன்ற சிந்தனை உடையவர்களாய் ஒரு பகுதியினர் காணப்படுகிறார்கள்,
இன்னுமாக எப்போ பாருங்கள், தேவதூதன் வருவான், குளம் எப்பொழுது கலக்கப்படும், எப்பொழுது யார் முதலிலே நாங்கள் இறங்குவோம் என்று முறங்குவோம், நாங்கள் சுகமடைய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இன்னும் ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறது. ஒரு வகையினர் காணப்படுகிறார்கள். இன்னுமாக பாருங்கள், இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய வியாபார நடவடிக்கைகளுக்காக ஏற்ற ஒரு இடமாக இன்றைக்கு அதை இன்று பாவிப்பதற்கு அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பயன்படுத்த வேண்டும் என்ற அக்கறையோடு இருக்கிறார்கள். சுறுசுறுப்போடு காணப்படுகிறார்கள். ஏன்? தங்களுடைய வியாபார நடவடிக்கைகள், தங்களுடைய வியாபாரங்கள். ஆகவே இவ்விதமான நாட்களை, ஏன் இந்த விதமான இன்றைக்கு மத ஆசாரங்களை இன்றைக்கு இவ்விதமானவர்கள் நாடி செல்லுகிறார்கள்? யார் அருமையானவர்களே? தேவனுடைய ஜனங்கள். இன்றைக்கு புறமத மக்களை குறித்து பேசுவதை விட தேவனுடைய ஜனங்களை குறித்து தான் நாம் கூடுதலாக பேசுகின்றோம். ஏனென்றால் அந்த மக்கள் தேவனை அறியாதவர்கள். அவர்கள் அறிய வேண்டும், அவர்களின் ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகமங்களிலே இருப்பதினாலே அவர்கள் அறியாமல் செய்வதை குறித்து நாம் பெரிதாக அலட்டிக் கொள்வது இல்லை. ஆனால் அறிந்த இந்த தேவ ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள், இவ்விதமான இடங்களிலே தங்களுடைய வியாபாரங்களை நோக்கமாக கொண்டே அங்கே போய் நிற்பார்கள். இன்னும் ஒரு பகுதியினரை பாருங்கள். இன்று இந்த இடத்திற்கு போனால் சாமான்கள் மலிவு விற்பனை நடக்குமே, இன்னுமாக தூரங்களிலே இருந்து வருகின்ற உறவினர்களை நாங்கள் காணலாமே, இப்படியெல்லாம் ஒரு வாஞ்சையோடு அவர்கள் கூடி நிற்பார்கள். இதற்காக என்ன செய்வார்கள்? இன்றைக்கு ஒரு இடத்திலே தங்களுடைய சபையிலே பின்னேரத்திலே அவர்கள் ஆராதனை நடைபெறுவதென்றால் நேரத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு ஜெர்மன் சபைக்கு நாங்கள் போயிட்டு கடமையை முடிச்சிருவோம் என்று சொல்லி போட்டு என்ன செய்வாங்க, போயிட்டு அந்த நேரத்துக்கு அவங்க அந்த காரியங்களுக்காக ஓடுவாங்க. உண்மை அருமையானவர்களே, இல்லை என்று யாருமே சொல்ல முடியாத அருமையானவர்களே. இவர்கள் இப்படியே ஒரு புறம் இந்த காலங்களிலே பாருங்க, பொதுவாக மதங்களை சார்ந்திருக்கும் மக்கள், கிறிஸ்தவ மதங்கள் மட்டுமல்ல, பாரம்பரிய கிறிஸ்தவ மதங்கள், இப்படி அது மட்டுமல்ல, தாங்கள் மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுபவர்களும் கூட, நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் என்று சொல்லுபவர்களும் கூட, நாங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் கூட இந்த மத சடங்குகளிலே ஆவலோடு ஈடுபடுவார்கள். அல்லது தங்களுடைய சுயநலங்களுக்காக வியாபாரங்களோடு அவர்கள் அந்த இடத்திலே சென்று இருப்பதை மறுக்க முடியாது அருமையானவர்களே. ஏன்? நம் கண்கள் முன்னமே நாங்கள் கண்டுகொண்டுதான், பல வருடங்களாக கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், தேவனுடைய கிருபையும் சத்தியமும் புறக்கணிக்கப்படுகிறது. தேவனுடைய கிருபையும் சத்தியமும் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே புறக்கணிக்கப்படுகின்றார். அவர் இருக்கிற இடத்துல இருக்கட்டுக்கும், நாங்கள் எங்கட வேலையை பார்ப்போம். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது கவனியுங்க தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு அந்த குளத்தருகிலே சுகத்துக்காக காத்திருந்தவர்களிலே ஒருவனிடத்திலே ஆண்டவர் இயேசு வருகிறார். இப்பொழுது அங்கே பார்க்கிறோம், 38 வருஷம் அவன் வியாதி படுக்கையிலே இருக்கிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டுள்ளதல்லவா? அப்படியாயின் நீங்கள் சிந்தித்து பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்பே அவன் அங்கே இருக்கிறான். சிந்தித்து பாருங்க, 38 வருஷம் அவன் வியாதியஸ்தன். பின்ன அவனிடத்திலே இரட்சகர் இயேசு என்ன செய்கிறார்? வந்து மன உருக்கத்தோடும் அன்போடும் பரிவோடும் அவனை நோக்கி, சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கிறார்.
ஆண்டவருக்கு தெரியாதா அவன் சுகமடையத்தான் வேண்டும் என்று சொல்லி? ஆனாலும் ஆண்டவர் கேட்கிறார். கேட்பதிலே ஒரு காரியம் உண்டு. பாருங்க, அந்த குளத்தருகே அந்த மண்டபத்திலே வியாதியஸ்தர்கள் நிறைய அங்கே இருக்கிறாங்க. அவரிடத்தில் மாத்திரம்தான் ஆண்டவர் இயேசு, இரட்சகர் இயேசு அங்கே வருகிறாரே. அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்க. அந்த மனிதனோ அவரை கண்டதும் இல்லை, அவரை பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை. அந்த மனிதன், ஏனென்றால் அவன் 38 வருஷமாய் அங்கே இருக்கிறான். இதை குலத்தை நம்பி இருக்கிறான். ஆனால் இரட்சகர் இயேசு அவனிடத்திலே கேட்கிறாரே, அவர் எல்லாம் அறிந்தவர் அல்லவா? எல்லாம் அறிந்தவர். ஆனால் அவனுடைய வாயினாலே தன்னுடைய விடுதலையை அங்கே வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இப்பொழுது இயேசு கேட்ட கேள்விக்கு அவன் ஆம் என்றுதானே பதில் சொல்லி இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய உதவியற்ற நிலைமையையே அங்கே அவருக்கு வேதனையோடு தெரிவிக்கிறான். தண்ணீர் கலங்கிய பின்பு முதலிலே அவனை தண்ணீரிலே கொண்டு போய் இறக்கிவிட உதவுவார் யாரும் இல்லையே என்ற தன்னுடைய ஆதங்கத்தை அங்கே அங்கே ஆண்டவரிடத்திலே அங்கே வெளிப்படுத்துகிறான். ஆனாலும் அவன் கடவுள் பக்தி உடையவனாக இருந்திருக்க வேண்டும். அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் அவனுடைய கண்கள் அவரை நோக்கி இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் சத்தியத்தின்படி நாம் புரிந்து கொள்ளுகிறோம். சங்கீதம் 123 அவன் தன்னுடைய ஜெபமாக கொண்டிருப்பான் என்று சொல்லி நாங்கள் நினைக்க தோன்றுகிறது. சங்கீதம் 4:3 தயவு செய்து வாசியுங்க. சங்கீதம் 4:3 வாசிங்க. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஆம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஆம், அருமையானவர்களே, கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டதினால் தான் இரட்சகர் இயேசு அவனிடத்திலே சென்றிருக்கிறார். ஏனென்றால் பாருங்க, இயேசு இந்த உலகத்திலே பிரவேசிப்பதற்கு முன்னே அவன் வியாதியாய் கிடக்கிறான். அவன் அந்த நேரமே தேவனை நோக்கி அவன் கதறியிருப்பான், கதறிக்கொண்டே இருந்திருக்கிறான், அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான். ஆகவே அவர் இந்த உலகத்திலே பிரவேசித்த பொழுது அந்த பக்தி உள்ளவன், அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறவன். ஆகவே அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவனிடத்திலே நேராக ஆண்டவர் இயேசு செல்லுகின்றார். அவர் சகலதையும் அறிந்தவர் அல்லவா? ஆனாலும் அவன் தன்னுடைய வாயினாலே தன்னுடைய நிலையை அங்கே அறிக்கை பண்ண வேண்டும், தான் விடுதலை பெற வேண்டும் என்பதை அறிக்கை பண்ண வேண்டும் என்று இரட்சகர் எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதனுடைய ரட்சிப்பும் இங்கேதான் அருமையானவர்களை கவனிங்க. ஒரு மனிதனுடைய ரட்சிப்பை பொறுத்த மட்டிலும் அருமையானவர்களே, அந்த இரட்சகர் இயேசுவே தனக்கு தேவை என்பதை அவன் தன் வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும் என இரட்சகர் இயேசு எதிர்பார்க்கிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. 38 வருஷ வியாதியஸ்தன் பக்தி உடையவனாக இருந்திருக்கலாம் அல்லவா? ஆனால் அவனுடைய விடுதலைக்கு எந்த மனுஷனும் உதவ முன்வரவில்லை, விசாரிப்பாரும் இல்லை. நாம் கடவுள் பக்தி உடையவர்களே, அதனால் தான் அருமையானவர்களே அவரை தேடி நாம் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் அருமையானவர்களே. ஆனால் உங்கள் பாவங்களில் இருந்து
உங்களை ரட்சிக்க உங்கள் மதமோ அல்லது மத சடங்குகளோ மத ஆசாரங்களோ பாரம்பரியங்களோ மத குருக்களோ அல்லது மத தலைவரோ அல்லது இந்த சபையோ நீங்கள் கூடியிருக்கும் சபையோ அல்லது உங்கள் பாஸ்டரோ யாராலுமே முடியாது. அருமையானவர்களே, பாவங்களிலிருந்து விடுதலையாக்க முடியாது. ஆனால் இயேசு மாத்திரமே விடுதலையாக்க முடியும். இயேசுவால் மாத்திரமே அதிலிருந்து உங்களை விடுதலையாக்க முடியும். மனுஷனை விடுதலையாக்க முடியும். பிரியமானவர்களே, தன்னுடைய இயலாமையை இந்த வியாதியஸ்தன் அறிக்கையிட்டதும் இரட்சகர் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார் என்ன தெரியுமா? எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றதுமே அருமையானவர்களே அவன் இரட்சகரின் வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்தான். பாருங்க, அவர் சொன்ன உடனே, ஆண்டவரே, நான் 38 வருஷமாக படுத்து கிடந்து பழகிட்டேன், 38 வருஷமாக படுத்திருந்து பழகிட்டேன், நான் மெல்ல மெல்ல எழும்புகிறேன் ஆண்டவரே என்று சொன்னானா? இல்லை. உடனே எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றான். அருமையானவர்களே, இந்த பெதஸ்தா குலமோ பாரம்பரியங்களோ அந்த ஓய்வு நாள் ஆசரிப்போ அங்கே இருந்த வேதபாரகர் பரிசேயரோ அவனை விடுதலை செய்ய முடியவில்லையே. சிந்தித்து பாருங்க. ஆம், பாவத்தில் இருந்து, சாபங்களில் இருந்து, வியாதி கட்டுக்களில் இருந்து, அசுத்தாவிகளின் கட்டுக்களில் இருந்து விடுதலை பெற வேண்டுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே அதற்கு வழி. ஆகவே இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவன், இரட்சகரால் ரட்சிப்பை பெற்றவன், மதத்தையும் அதன் பாரம்பரியங்களையும் விட்டு, அதாவது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவின் பின்னே நடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் அருமையானவர்களே சத்தியம். அவன் இதைத்தான் செய்கிறான். பாருங்க, சுகமடைந்த இவன் தன்னை சுகப்படுத்தியவர் யார் என்பதை அவன் அறியவில்லை என்பது உண்மைதான். ஆனாலும் அருமையானவர்களை பாருங்கள், ஆனால் அவன் தேவனை நம்பினான் அல்லவா? அவன் தான் சுகமடைந்தது தேவனால் எனக்கு கிடைத்த பெரிதான ஒரு கிருபை என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அவன் குணப்பட்ட பின்பு பாருங்க அவன் என்ன செய்கிறான் பாருங்க, தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக தேவாலயத்துக்கே அவன் சென்று விட்டான் பாருங்க. ஏனென்றால் தேவாலயத்திலேதான் இயேசு அவனை காண்கிறார். 38 வருஷமும் வியாதியால் பீடிக்கப்பட்டு நண்பர்கள் உறவினர்கள் எவரையும் காணாமல், சந்தோஷங்களை அனுபவியாமல் அங்கே படுத்த படுக்கையிலே இருந்தானே. நண்பர்களை சந்திக்க முடியவில்லை, எவரையும் சந்திக்க முடியவில்லை. ஆகவே இந்த சந்தோஷங்கள் எதுவுமே நான் அனுபவிக்கவில்லையே, இப்பொழுது நான் விடுதலை பெற்று விட்டிருக்கிறேன். ஆகவே நான் இனி என்றாலும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நான் சந்தோஷங்களை அனுபவிப்போம், நண்பர்களை சந்திப்போம், உறவினர்களை சந்திப்போம் என்று அவன் நினைத்தானா? இல்லை, இல்லை. ஆனால் இன்று பாருங்கள், இந்த நன்றி கெட்ட செயல்களைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே நன்றி கெட்ட செயல்களைத்தான் நாம் இன்றைக்கு காணுகிறோம். அருமையானவர்களே, இவனோ பாருங்கள், சுகம் அடைந்த அந்த நிமிடமே தேவாலயத்திலே நிற்கின்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாவ கட்டில் இருந்து
கர்த்தர் இயேசுவால் விடுதலை பெற்ற ஒருவர் தன்னுடைய நன்றி கடனை செலுத்துகின்ற இடம் என்ன தெரியுமா? சபை, கர்த்தருடைய சபை. அவனுடைய சிந்தனை எப்பொழுதும் அருமையானவர்களே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததாகவே இருக்கும். இதுதான் அருமையானவர்களே மெய்யான சபை ஐக்கியம். அருமையானவர்களே, இந்த இடத்திலே அருமையானவர்களை நாம் ஒன்று சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. இன்றைக்கு இந்த இடத்திலே கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறோம். நாங்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு அருமையானவர்களே உறவினர்களையோ நண்பர்களையோ யாரையோ சகோதரர்களையோ சகோதரியோ குறித்து சிந்திப்பதில்லை. உடனடியாக அலுவல்கள் என்ன? இன்றைக்கு யாரும் தேவனுடைய ஊழியக்காரர் கோல் எடுத்திருக்கிறாங்களா, அல்லது இவ்விதமான தேவையுள்ளவர்கள் எடுத்திருக்கிறார்களா, அல்லது இனி நாங்கள் நாளைக்கு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எதை ஆயத்தம் செய்ய வேண்டும், இதை அந்த வாரம் முழுவதும் அருமையானவர்களே இதே சிந்தனை தான். சிந்தனை அதாகத்தான் இருக்கும். ஆனால் சில காரியங்களை நாங்கள் உங்களுடைய சொந்த காரியங்களை செய்வோம், இல்லை என்றால். ஆனாலும் சிந்தனை முழுவதும் அதே சிந்தனை. படுக்கும் பொழுதும் அதே சிந்தனை, இடையிலே முழித்து விட்டால் அதே சிந்தனை. அருமையானவர்களே, ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த, தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதிலே நாம் எப்பொழுதும் அக்கறை உடையவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய சிந்தனையே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவாலயத்திலே பாருங்க, இவனை கண்ட இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்க அந்த வார்த்தையை. தேவனுடைய ஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் பேசுகிறார், கேள். ஆகாய் 1 அதிகாரம் 4 தொடக்கம் 9 வரைக்கும் வாசிங்க. இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட, அதாவது மாட மாளிகையான உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இந்த வீடு பொறுங்க, ஒவ்வொன்றாக வாசிப்போம். இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது, அதாவது தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது, தேவனுடைய சபை உங்களுக்கு தந்த சபை பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மச்சு பாவப்பட்ட, அதாவது மாட மாளிகை வசதியான இருப்பிடங்கள் உங்கள் வீடுகளிலே குடியிருக்கும்படியான காலம் இதுவா என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். வாசிங்க. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சம் பொறுங்க. இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க அருமையானவர்களே. இன்றைக்கு நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அர்ப்பணிப்பு இல்லாத எந்த ஒரு காரியமும் தேவனாலே அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நாம் வெறும் கிறிஸ்தவனாக அல்ல, நான் வெறும் அதாவது ரட்சிக்கப்பட்டவன் என்று பெயர் பெற்றவனாக அல்ல, நான் ஞானஸ்நானம் பெற்றவன் என்று மட்டுமில்லை, நான் ஊழியம் செய்கிறேன் என்பதற்காக, அல்லது நான் பாட்டு குழுக்களிலே இருந்து பாட்டின் குழுவை நடத்துகிறவன் என்று சொல்லுவதனால் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க, அர்ப்பணிப்பு முக்கியம். அர்ப்பணிப்பு இல்லாத எந்த ஒரு இதுவுமே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த இடத்திலே நின்று பல அனுபவங்களை கண்டதினாலே சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், எத்தனை பேர் இன்றைக்கு சபையிலே இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிறாங்க, சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க.
சபையில் இருந்தாலும் எப்ப முடியும் ஏன் எதற்காக இன்றைக்கு நாம் வியாபாரங்கள் செய்ய வேணும், இன்றைக்கு பலவிதமான வியாபாரங்களை செய்ய வேணும், இன்றைக்கு இந்த நேரத்தில் உழைக்க வேணும், இந்த நேரத்தில் உறவினர்களை காண வேண்டும், இவரிடத்தில் எங்கெல்லாம் திருவிழாக்கள் நடக்கிறது அந்த இடத்துல எல்லாம் வருவார்கள் என்று சொல்லி வாஞ்சியோடு இன்றைக்கு இந்த இடங்களிலே இல்லை என்று சொல்ல முடியுமா? யார்? கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், அந்நிய பாஷை பேசுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள், ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், தங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டு திரிகிறவர்கள் இன்றைக்கு அருமையானவர்களே சொல்ல முடியும், நாம் சொல்ல முடியும். இது எங்களுடைய அனுபவம். அருமையானவர்களே தொடர்ந்து வாசிங்க. என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சபையாகிய தேவனுடைய வீட்டை குறித்த உங்களுடைய அர்ப்பணிப்பில் தான் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கிறிஸ்தவனாய் இருப்பதினாலேயோ, நீ ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொண்டு திருவதினாலேயோ, அல்லது நான் பாட்டுக்குழுவிலே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறதினாலேயோ, அல்லது நான் ஊழியக்காரனுடைய பிள்ளைகள், நாங்கள் ஊழியக்காரருடைய சந்ததிகள் என்று சொல்லிக் கொண்டு இருப்பதினாலேயோ அல்ல. நீ எங்கே நிற்கிறாய்? உன்னுடைய சிந்தனை எங்கே இருக்கிறது? இதுதான் முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் எதிர்பார்ப்பிலே அருமையானவர்களே இவ்விதமாக நடக்கும் பொழுது வாழ்க்கையிலே பூரணம் என்பது இருக்கவே முடியாது. பூரணம் இருக்க முடியாது. இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய்? சபை கூடுகிற நேரத்திலே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி இந்த செய்தியின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்தியை அனுப்பி கொண்டிருக்கிறார். அப்படியாயின் உன்னுடைய வாழ்க்கையில் எங்கே பூரணம்? உன்னுடைய வாழ்க்கையிலே எங்கே சமாதானம்? உன்னுடைய வாழ்க்கையிலே எங்கே ஆறுதல்? அமைதல் இல்லை, கண்ணீர், சஞ்சலம். ஏன்? கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜெப வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் காரியங்களுக்காக ஓடி போகிறீர்களே, இதன் நிமித்தமே என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், மனம் திரும்பு. தேவனுடைய பிள்ளையே மனம் திரும்பு. தேவனுடைய வீட்டாராகிய தேவ ஜனமே, இங்கு தேவ சித்தம்தான் நிறைவேற வேண்டும். தேவனுடைய வீட்டிலே தேவ சித்தம்தான் நிறைவேற வேண்டும். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய சுய சித்தங்கள், நம்முடைய சுய வழிகள் இங்கே அழிக்கப்பட வேண்டும். நாம சபையிலே வந்துதான் நம்முடைய சுய சித்தங்களை காண்பிக்கிறவர்களாக காணப்படக்கூடாது. ஆகவே நாம் எப்பொழுதும் இங்கே தேவ சித்தம் செய்யப்படுதலைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய சுய விருப்பங்கள், சுய வழிகள், சுய சிந்தனைகள், உன்னுடைய மேட்டிமைகள், உன்னுடைய உலக காரியங்கள் எல்லாம் தேவ சித்தம் என்று எண்ணிவிடக்கூடாது. சுய சித்தமும் சுய விருப்பும் உன்னிலே ஆளுகை செய்யும் வரை உன்னுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேறாது. அருமையானவர்களே, இது சத்தியம். அதான் கர்த்தர் பேசுகின்றார். இன்றைய நாளிலே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையிலே நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், நீ சுகமாயிருக்கல, நான் எத்தனை நேரம் உன்னோடு பேசினேன், உனக்கு எத்தனையோ ஆலோசனைகளை தந்தேன், நீயோ கேட்க மாட்டேன் என்று சொல்லி உன் சுய விருப்பத்தின்படி நடக்கின்றாய். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே கண்ணீர், உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, வேதனைகள் இன்னும் இன்னும் இன்னுமாக பெருகும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் அல்ல. ஆகவே உன்னுடைய ஊழிய வழியை சிந்தித்துப்பார். உன்னுடைய வாழ்க்கையின்
வழிகளை சிந்தித்துப்பார். தேவனோடு இருக்கிற உறவை நீ சிந்தித்துப்பார். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ சிந்தித்தாய் ஆனால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீங்கள் கர்த்தருக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அல்லவா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே நடந்து கொள்ளுங்க. இதைத்தான் எபேசியரிலே 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் தாமே கூட இருந்து உங்களை நடத்துவாராக. ஆமென்.